ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம், பட் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, துளிர் முருங்கைக்கீரை இருந்தால் அப்படியே காம்போடியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்தால் நம்ம இலையை மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 4 வெள்ளைப்பூண்டு இருக்குங்களா, அது ஒரு 4 பல்லையும் கொஞ்சமாக சீரகமும் ஒரு 4-5 மிளகையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட வந்து ஒரு சிட்டிக்கு அளவு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து எப்பவுமே கீரையை திறந்து தான் வேக வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி. இது வந்து ரத்த சோகைக்கெலாம் ரொம்ப நல்லது. அந்த முருங்கைக்கீரை வந்து ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வரும். கொதி வந்த அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளரில் வந்து வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கீரையை வந்து அப்படியே வேஸ்ட்டாக விட்டுருவாங்க. நம்ம இந்த வந்து கீரையும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட். ஓகேங்களா? இப்போ தண்ணியை வந்து நம்ம ஒரு டம்ளரில் வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த கீரை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஆறுன அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம ஆட் பண்ணி கலந்துட்டு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம மிளகு போட்டோம். இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக உப்பு, சால்ட் இருக்குங்களா, சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நமக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி குடிங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.